NVIDIA இருந்து 4070 அமைச்சிருக்காங்க. நாம இதுக்கு முன்னாடி RTX 4090 யூஸ் பண்ணி கஸ்டமர் PC கூட பில்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா 4000 சீரிஸ் வச்சு பெருசா வீடியோ பண்ணல. அதனால NVIDIA இந்த கார்டு ஆரம்பிச்சு இந்த கார்டை பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இந்த 4000 சீரிஸ்ல என்ன டெக்னாலஜி இருக்கு அண்ட் இந்த 4000 சீரிஸ்ல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான எசன்ஸ் அதாவது கோர் டெக்னாலஜி அதோட முக்கியமா இதுல இருக்கிற DLSS 3 அதாவது பாத்தீங்கன்னா 4000 சீரிஸ்ல மட்டும்தான் DLSS 3 சப்போர்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி பல டெக்னாலஜிஸ் வந்து இதுல இருக்கு. சோ அந்த டெக்னாலஜில என்னென்ன அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கார்டை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். ஷேக். ஸோ உள்ள பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறது. இன்னொருத்தரையோட NVIDIA RTX 4070 Ti iChill வெர்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹீட் ஸ்ப்ரெடர் பாருங்க. அப்புறம் இங்கே ஒரு 12 பின் இருக்கு. அண்ட் பாக்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 12 பின் அடாப்டர் இருக்கு. பாருங்க வெயிட்டுக்கு ஹேங் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து சுற்றிட்டு வச்சுட்டு கேபினெட்டில் வைக்கிறதுக்கு நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து 4000 சீரீஸில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த 4000 சீரீஸில் இருக்கிற ஆர்கிடெக்சர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3000 சீரிஸ்ல இருந்தது பாத்தீங்கன்னா ஆம்பியர் ஆர்கிடெக்சர் அண்ட் இது பாத்தீங்கன்னா ஆடா லவ்லேஸ் ஆர்கிடெக்சர்ல பண்ணது. சோ பழைய ஜெனரேஷன்ல டாப் அண்ட் கார்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு 28 பில்லியன் டிரான்சிஸ்டர் தான் இருந்தது. ஆனா இந்த 4070ன்றது ஒரு டாப் அண்ட் கார்டு கிடையாது, மிட் ரேஞ்ச் கார்டு. சோ இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35.8 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. சோ போன ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் அந்த டிரான்சிஸ்டர் கவுண்ட் அப்படியே வந்து நம்மளோட இந்த கிராபிக்ஸ் கார்டோட GPU கூட கோர்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. போன ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷன் கிட்டத்தட்ட 2.7 டைம்ஸ் வந்து டிரான்சிஸ்டர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் குடா கோர் கவுண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது ஏன்? அதுக்கான காரணம் அந்த டிரான்சிஸ்டர்ஸ் ஜஸ்ட் வந்து குடா கோருக்கு மட்டும் போகாம இதுல மீதி இருக்கிற ஆர்டி கோர்ஸ் அண்ட் டென்சார் கோர்ஸ் அதுக்கு வந்து போயிருக்கு. அது எதுக்கு ப்ரோ ஆர்டி கோர் டென்சார் கோர்னா இப்போ நம்ம எல்லாம் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், AI பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ டென்சார் கோர்ன்றது எதுக்காகனா நம்மளோட AI கால்குலேஷன்ஸ் வந்து பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கம்ப்யூட்டேஷனல் கோர். இன்கேஸ் நீங்க டீப் பிளானிங் இந்த மாதிரி விஷயம் பண்ண போறீங்க, நீங்க ஒரு AI மாடலை பில்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஏதாவது டீப் லேர்னிங்காக PC பில்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க 4000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பெட்டர். பட் அது மட்டும் தான் யூஸ் ஆயிருக்காங்க, கேமிங்ல எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு கேட்டா அதுக்காக தான் ஒரு விஷயம் இருக்கு, DLSS 3. சோ DLSS 3 சொல்லியிருந்தேன் இல்லையா, DLSS 3 வந்து இப்போதைக்கு 4000 சீரிஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்க இன்கேஸ் கேம் ஆட போறீங்கன்னா கேம்லயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரேம் ரேட்டை வந்து DLSS அதிகப்படுத்தி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி இந்த DLSS 2 அதான் பண்ணுச்சு, DLSS 1 அதான் பண்ணுச்சு. பட் இந்த DLSS 3ல இருக்கிற முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதிக ஃப்ரேம் ரேட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம இமேஜோட குவாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா இந்த DLSS 3 வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கம்பேரிங் டு DLSS 2. ப்ரோ DLSS என்னது ப்ரோ அப்படி சொல்லி கேட்டா DLSSன்றது ஒரு AI மாடல், அதாவது டீப் லேர்னிங் மாடல். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா DLSS 1ல இருக்கும்போது நம்மளோட ஸ்பெசிபிக் கேம் இருக்குன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து சைபர் பங்க் எடுத்தப்போ இந்த ஸ்பெசிபிக் கேம் எடுத்து அந்த AI மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிக்கும் தன்னைத்தானே. இது இந்த கேம் இப்படி இருக்கு, இந்த கேமுக்கு வந்து நம்ம FPS அதிகப்படுத்தினா எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். சோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட கேம்ஸை மட்டும் பொறுத்து மட்டும் அதுக்கப்புறமா தான் அது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் DLSS 2ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக காமனாக ஒரு AI மாடலை பில்ட் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ண அவசியம் இல்லை, எல்லா கேமுக்கும் பொதுவாக ட்ரெயின் பண்ணாலே போதும், இந்த கேமுக்கும் வந்து இந்த DLSS ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த AI மாடலை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. பட் இப்போ இருக்க DLSS 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த இந்த ஜெனரேட்டிவ் AI மாடலோட பெனிஃபிட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஃப்ளோ ஆக்சலரேட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த DLSS 2ல இந்த ப்ராப்ளம் என்னதான் வந்து DLSS வந்து GPU ல இருக்கிற டென்சார் கோர்ல வந்து ஒர்க் பண்ணாலும் அதுக்கு CPU ஓட ப்ராசஸிங் ரிசோர்ஸ் வந்து தேவைப்பட்டிருந்தது. பட் DLSS 3ல அப்படி கிடையாது, ப்ராசஸரோட நீடே இல்லாம ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் வந்து கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் வந்து கிடைக்கும் போன ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும். இப்போ நாம டைரக்டா என்ன பண்ணலாம்னா கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ ஸ்கிரீன்ல தெரியுற சாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் DLSS ஆன் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு FPS கிடைக்குது, DLSS ஆஃப் பண்ணிருக்கல எவ்வளவு FPS கிடைக்குது அப்படின்ட்டு. அட் தி சேம் டைம் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாது கம்பேரிங் டு DLSS 2. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ், உண்மையாக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். இதுக்கான பார்த்தா ரே ட்ரேசிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரே ட்ரேசிங் கோர்ஸ் வந்து முன்ன விட இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் கோர் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரே ட்ரேசிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் இது கூட DLSS சேரும்போது நமக்கு பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதிகமான ஃப்ரேம்ஸ் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கேமரா இருந்தீங்க, கேம் ஆடணும் அப்படின்னும் போது இந்த DLSS வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் நானே வந்து DLSS ஓட்டிட்டு இருக்கேன். சில கேம்ஸ்லாம் வந்து ஹை செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடணும்னா DLSS விளையாடனா நமக்கு வந்து அதிகமான ஃப்ரேம் ரேட் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓவராலா வந்து ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கேம்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா NVIDIA Reflex. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க இன் கேஸ் வந்து e-sports ரைட்ஸ் தான் ஆடுவேன், Valorant இல்ல அப்படின்னா CS:GO இந்த மாதிரி வந்து e-sports எனக்கு வந்து மெயினா நான் ஆடுற கேம்ஸ். அதே மாதிரி வந்து e-sports வந்து ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா NVIDIA Reflex ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டூல். பொதுவாக நீங்க கேம் ஆடுறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஒரு கேரக்டர் பார்த்தோன்னா நீங்க எய்ம் பண்ணி சொல்றீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து அப்ப என்ன பண்ணீங்க, மவுஸோட பட்டனை வந்து கிளிக் பண்ணுவீங்க. அந்த கிளிக் பண்ற சிக்னல் வந்து உங்களோட பிசிக்கு போகணும் அண்ட் பிசில இருக்கிற கேம் என்ஜினுக்கு போகணும். அண்ட் அந்த கேம் என்ஜின் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு மானிட்டருக்கு வந்து அந்த சிக்னலை சென்ட் பண்ணும். அண்ட் அந்த மானிட்டர் அதை ஃபாஸ்டா உங்களுக்கு காட்டணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா இவ்வளவு நேரம், இதுக்கு வந்து சம் மில்லி செகண்ட்ஸ் ஆகும். பொதுவாக எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு 40 ல இருந்து 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஆவரேஜா இருக்கும். பட் NVIDIA Reflex என்ன பண்ணுன்னா இதை கம்மி பண்றதுக்காக ரெண்டு விஷயம் வச்சிருக்காங்க. ஒன்னு NVIDIA Reflex லேட்டன்சி ஆப்டிமைசர், இன்னொன்னு NVIDIA Reflex லேட்டன்சி அனலைசர். NVIDIA Reflex ஆப்டிமைசர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொதுவாக நீங்க கேம் ஆடுறீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து முதல்ல ப்ராசஸ் பண்றது CPU தான். அந்த CPU ப்ராசஸ் பண்ண டேட்டா தான் GPU வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது CPU என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா கியூல வச்சிருக்கும், முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி கியூல வச்சிருக்கும். அந்த கியூல இருக்கிற டேட்டாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணி இமேஜா காட்டும். ஸோ இந்த மாதிரி சினாரியோல அந்த கியூ வந்து பெருசா இருந்துன்னு வைங்களேன், நம்ம இதை கிளிக் பண்றோம் இல்லையா, நம்ம ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே அது வந்து இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால NVIDIA Reflex ஆப்டிமைசர் என்ன பண்ணா இந்த கியூ வந்து கம்மி பண்ணிடும். கியூ கம்மியா இருக்கு அப்படின்னும் போது CPU முன்னாடியே வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்காதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர அவுட்புட் வந்து ரொம்பவே லைவா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா லேட்டன்சி ரொம்ப கம்மியா இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா NVIDIA Reflex லேட்டன்சி அனலைசர் இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் லேட்டன்சி எவ்வளவுதான் எடுத்துக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக. இது எப்படி செக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவா இதுக்கு முன்னாடி செக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க செக் பண்ணா நீங்க வந்து ஒரு ஹை ஃப்ரேம் ரேட் கேமரா வச்சிருக்கணும். அதை வர ஸ்லோ மோஷன் ரெக்கார்ட் பண்றதுக்கு நீங்க கிளிக் பண்ணி அந்த பிசில வர சேஞ்ச் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு நீங்க ரெக்கார்ட் பண்ணனும்னா மில்லி செகண்ட்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ற கேமரா வேணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்சி அனலைசர் அப்படின்ற மேட்டர் வந்தனால நீங்க இன்கேஸ் வந்து NVIDIA Reflex சப்போர்ட் பண்ணி மானிட்டர்ஸ் வாங்குனீங்கன்னா, அதாவது G-Sync முன்னாடி G-Sync இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி மானிட்டர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா மானிட்டர்லேயே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து எவ்வளோ லேட்டன்சி வருதுன்றதை ஈஸியாக உங்களோட ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த டெக்னாலஜி பிஹைண்ட் NVIDIA's RTX 4000 சீரிஸ். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா TSMCயோட 4N ப்ராசஸில் பண்ணது, அதாவது 5 nm ப்ராசஸில் பண்ணது. அண்ட் இதோட கேஷ் சைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 MB இருந்து இப்போ கிட்டத்தட்ட 72 MB L2 கேஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அண்ட் டென்சார் கோர் அண்ட் RT கோரும் பெருசாக இருக்குது. அண்ட் ஜென்ரேஷனுமே மாறி இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து டீப் பிளானிங் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, டீப் பிளானிங் கற்றுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த 4000 சீரிஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே கேம் ஆட போறீங்கன்னா கண்டிப்பா கேமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 4000 கார்டை வச்சு நீங்கள் இன்கேஸ் பிசி பில் பண்ணால் யூ கேன் கான்டாக்ட் k2dpcfactory.com. ஸோ கீழே வந்து லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் தரேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது